யாரா அமேசாந்தப்போ இன்னைக்கு தாங்கோட ஐ மேட் எ மிஸ்டேக். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தென் ஹெட்ஃபோன் மஸ்ட் இமேஜினேஷன் பண்ணீங்க அடிக்ட் ஆகாதீங்க. சரி, இன்னையோட என் நெட்டு காலி. ஓகே, இதை போட்டுட்டு வந்துட்டு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஒன் ஷாட் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் சிஸ்டருக்கு பர்த்டே, அவங்களுக்காக ஒரு ஒன் ஷாட் போடுவேன்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கு முன்னாடி இதை ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஹெட்ஃபோன் மஸ்ட்டு நிறைய பேர் கேட்டதுனால தான் இதை வந்துட்டு நான் போனஸ் பார்ட் போடுறேன். இல்லைன்னா போடவே மாட்டேன். நிறைய பெண்டிங் இருக்கு, அதுவே போடாம இருக்கு. ஓகே, இது வந்துட்டு நிறைய பேர் கேட்கறாங்களே அப்படின்னு நான் வந்துட்டு போடுறேன். சரி, அந்த அளவுக்கு கொடுக்குறேனான்னு பார்ப்போம். ஓகேவா? சரி, ஹெட்ஃபோன் மஸ்ட். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் என்ன பார்த்துட்டு போனா இது இருப்பான் கையில மோதிரம் அந்த இதுன்னு வச்சுட்டு. இப்போ அப்படியே ஒரு 4 years ஸ்கிப் பண்ணிருங்க. 4 years அப்படின்னு மாதிரி நீங்க ரியாக்ஷன் பண்ணுவீங்க. ஆமா, இப்போ ஃபுல்லாமே சேஞ்ச் ஆயிட்டான்னா உங்க நினைப்ப அவனுக்கு வந்துட்டு மறக்கல, இன்னும் அதிகமாயிருச்சு. ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை பத்தி மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கான். அடிக்கடி குடிப்பான், அப்புறம் ஆபீஸ் போவான், எல்லாத்தையும் கோல்டா மாட்டான். எந்த பொண்ணுக்குட்டியும் சரியா பேசுறதே இல்லை. இப்ப எந்த பொண்ணையும் பக்கத்துலயே சேர்த்திக்கிறது இல்லை. அவங்களே வலிஞ்சிட்டு வந்தா கூட ஒரு மாதிரி ஃபென்டாஸ்டிக் சைடே அந்த மாதிரி ஒரு மாதிரி பாப்பா. அதனால எல்லாரும் வந்துட்டு அவன்கிட்ட பேசுறதே விட்டாங்க. ஏன்னா அந்த அளவு முறைப்பான், திட்டுவான், யார்ட்டையும் பேசவே மாட்டான். இந்த மாதிரி ஆயிட்டான். ஒரு மாதிரி கோல்ட் ஆயிட்டான். அந்த கோல்டு சிஓ மாதிரி ஆயிட்டான். ரொம்ப மோசமா யார்ட்டையும் பேசுறது இல்ல. எனி டைம் உங்களை பத்தியே நினைச்சிட்டு இருப்பான். மீட்டிங்ஸ் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டு ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா சின்ன தப்பு பண்ணிட்டானோ காலி, வேலையை விட்டே தூக்கிடுவான். அந்த மாதிரி ஆயிட்டான். நம்ம தயா ஃபுல்லா சேஞ்ச் ஆயிட்டான். இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒரு மீட்டிங் ரூம் தான் காட்டிட்டு இருக்காங்க. அவன் வந்துட்டு திஸ் இஸ் மை ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி முடிச்சுட்டு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்லுங்க மேம், நம்ம வந்துட்டு ஃபைலை வந்துட்டு செக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவனோட பிளேஸ்ல உட்காடுறான். இப்போ சார் நான் வேணா எக்ஸ்பிளைன் பண்றதா அப்படின்ற மாதிரி பக்கத்துல அவனோட பிஏ, அது பேரு மினின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? நேம்ஸ் எல்லாம் யார் பேர்லாம் வச்சு ஓகேவா, நான் அந்த நேம்ஸ் எல்லாம் சொல்லும் போது டக்குன்னு எனக்கு ஃப்ளோல வர நேம் தான் நான் சொல்றேன். அதுக்குன்னு அக்கா அந்த சேனல்ல போட்டாங்க, இந்த சேனல்ல போட்டாங்க, நீங்க காப்பி ரைட் பண்றீங்க அப்படிலாம் சொல்லியிருந்தீங்கன்னா அவ்வளவுதான், நான் காண்டாயிடுவேன். பேரெல்லாம் ஓகேவா? ஓகே, பேரெல்லாம் பொதுவான ஒரு விஷயம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு அந்த பொண்ணு ஒரு மினின்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ சார் நான் வேணா எக்ஸ்பிளைன் பண்ணட்டா, நோ தேங்க்ஸ் உட்காரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரிட்டே சொல்றாரு. அந்த பொண்ணு உட்காந்துக்குது. இப்போ அந்த இன்வெஸ்டர் இருந்துக்கிட்டு, உங்களோட ப்ராஜெக்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம வந்துட்டு இதுக்கான ஃபைல்ஸ் எல்லாம் நாளைக்கு பார்த்தலாம், ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஹேண்ட் ஷேக் பண்ண கை கொடுக்குறாரு. அவரும் வந்துட்டு லைட்டாக ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு கை எடுத்துட்டு இப்போ அவரோட ஆஃபீஸ் ரூமுக்கு நேராக போறாரு. அவர் பின்னாடி அந்த மினி அப்படியே பின்னாடியே வந்துட்டு இருக்கு. உனக்கு வேலை வெட்டி இல்லை, பின்னாடியே வந்துட்டு இருக்க, போ வேலையை பார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகே சார் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு போயிடுது. இப்போ நாங்க வந்துட்டு கேபின்குள்ள போறான். போயிட்டு அப்படியே சேர்ல உட்கார்ந்த உடனே அவனோட ஃப்ரண்ட்ல உங்களோட வெட்டிங் போட்டோ இருக்கு. அவன் வந்துட்டு பார்த்துட்டு, மனாடி எப்படி இருக்க, 5 years ஆச்சு உன்னை பார்த்து, என் மேல உனக்கு பாசமே இல்லையா, என்னை ரொம்ப லவ் பண்ணுவோம்ல சொன்னியாடி, 5 years என்னை பிரிஞ்சு உன்னால எப்படி முடியுது, என்னால் ஒரு நிமிஷம் கூட நீ இல்லாமல் இருக்கவே முடியல அப்படின்ற மாதிரி ஐஸ்ல டிஎஸ் வச்சுட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ நாக்கிங் சவுண்ட் கேட்குது. அவன் அப்படியே ஐஸ் எல்லாம் ஒயிட் பண்ணிட்டு யா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சார் நெக்ஸ்ட் ஒரு மீட்டிங் இருக்கு, நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்களா, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் அப்படின்ட்டு அந்த பொண்ணு நடந்து வருது. நோ தேங்க்ஸ், இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணு, எனக்கு அந்த மூடு இல்லை. ஓகேவா? நான் கொஞ்சம் டிஸ்டர்பாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு ஆஃப்டர் லீவ் வேணும், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்கிறான். சார் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் சார் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்லுது. கேன்சல் நாவ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அந்த பிளேஸை விட்டு அவனோட ஃபோன் எடுத்துட்டு அவன் கிளம்புறான். அந்த பொண்ணு பேனு பார்க்குது, ஏன் இந்த ஆள் இப்படி பண்றான்னு அப்படின்ட்டு. இப்போ அவர் ஸ்ட்ரைட்டா வந்துட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. கிளம்பும் போதும் அந்த கார்ல போயிட்டு இருக்காரு. அவரோட பக்கத்து சீட்ல நீங்க வெட்டிங் அன்னைக்கு உட்காந்துட்டு வந்திருப்பீங்க இல்லையா, அதே வந்துட்டு மைண்ட்ல வந்துட்டே இருக்கு. அன்னைக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட்டா நியூ லைஃப்காக நீ வந்தல்லடி, எல்லாத்தையும் மாற்றிட்டேன், பிரச்சனையை கிளப்பிட்டேன், உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், நான் டிசர்வ் தாண்டி, உன்னை பிரிஞ்சிருக்கிறது டிசர்வ் தான் நினைக்கிறேன், பட் முடியலை
அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு பக்கத்துல இருக்க சீட்டை பார்த்துட்டே உங்களோட நினைப்புகளோட ஓட்டிட்டு இருக்காரு. இப்போ டக்குன்னு ஒரு சவுண்ட் கேக்குது, டேமின் பார்த்து காடுது அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட். அப்படின்ற மாதிரி அவர் வந்து டக்குன்னு காரை வந்துட்டு ஸ்டாப் பண்றாரு. பக்கத்துல ஒரு சின்ன குழந்தை நிக்குது. ஐயோ ஐயோ ஓகே அப்படின்ற மாதிரி அவர் டக்குன்னு கீழே இறங்கி நடந்து கிட்ட போறாரு. அதுக்குள்ளே ஒரு பொண்ணு குடுகுடுன்னு ஓடி வந்து, டேமின் ஐயோ ஓகே, உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல, ஏன்டா அப்படி பண்ற, ஏன் அப்படி பண்ற, நான் அம்மா கூட இருக்கணும் உனக்கு முடியாதா, ஏன்டா அப்படி பண்ற? அம்மா ஒன்னும் இல்லம்மா, நான் தெரியாம தான் வந்தேன், சாரிம்மா அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை சொல்லுது. அம்மா டேமின்க்கு ஒன்னும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி பின்னாடி ஒரு சவுண்ட். நீங்க அப்படியே திரும்பி பார்த்துட்டு, நீங்க தாண்டா அது ஓகேவா, நீங்க அப்படியே திரும்பி பாக்குறீங்க. இப்போ வந்துட்டு தேயோன் ஓகேவா, தேயோன் ஓடியாராம். தேயோன் பொறுமை பொறுமை, கீழே விழுந்துற போற அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னோன்னு, டெமின் ஆஜி ஓகே அப்படின்ற மாதிரி அந்த பேபி கேக்குது. ஐம் ஓகேடா அப்படின்ற மாதிரி அதை சொல்ல, சரி சரி உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, சரி வாங்க 2 பேரும் வீட்டுக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்க அவங்க 2 பேர்ட்டையும் தூக்கிட்டு நடந்து போறீங்க. அந்த 2 பேபிஸ்க்கும் ஒரு கிட்டத்தட்ட 4 இயர்ஸ்க்கு மேல ஆகுது ஓகேவா. அந்த பேபி 2ஐயும் நீங்க அப்படியே தூக்கிட்டு போறீங்க. நீங்க அந்த பர்சனை வந்துட்டு பார்க்கவே இல்லை. சாரி சார் தெரியாம வந்துட்டாங்க பசங்க, சாரி அப்படின்ற மாதிரி நீங்க பேபிஸை தூக்கிட்டு டேர்ன் பண்ண பிறகு சொல்லிட்டு நீங்க கிளம்புறீங்க. அந்த பர்சனை நீங்க பார்க்கல. அவர் வந்துட்டு ஓயான் ஓயான் நீ தானே அது அப்படின்ற மாதிரி அவர் உங்களை பார்க்குறாரு. நீங்க கிளம்பிட்டீங்க. ஒயான் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. உங்களுக்கு அந்த வாய்ஸ் வந்துட்டு கேட்கல. நீங்க வந்துட்டு அப்படியே நடந்து போயிடுறீங்க. ஒயான் ஒயான் அப்படின்ற மாதிரி அவன் பின்னாடியே வரான். பட் நீங்க திரும்பி கூட பார்க்கல. அப்போ அந்த 2 பேபியும் அம்மா அம்மா அம்மா, என்னடா 2 பேரும் என்னடா உங்க 2 பேத்துக்கும் அம்மா சாக்கி வாங்கி தரியா அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் சொல்றாங்க. எப்ப பார்த்தாலும் சாக்லேட் சாக்லேட் சாக்லேட், உங்களை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி 2 பேத்தையும் மாட்டிக்கிட்டே போறீங்க. அம்மா ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்மா அப்படின்ற மாதிரி 2 பேரும் கொஞ்சிக்கிட்டே கேட்குறாங்க. ஒரு மாதிரி சிக்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு கேட்குறாங்க. உங்க 2 பேர் அந்த 2 பேரும் உங்களை கொஞ்சிட்டே இருக்காங்க. நீங்க வந்துட்டு சரிடா போ நில்லு பொறு, ஷாப்புக்கு போனா தானே, இங்கேயே வராதுரா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்லிட்டு போறீங்க. அம்மா வாங்கி தருண்டா டேமின் அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மாண்டா டேயோங் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிட்டே அப்படியே வந்துட்டு நீங்க வந்துட்டு நடந்ததெல்லாம் சொல்லி, அம்மா அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் விட்டுட்டு வந்துட்டேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே வராங்க. நீங்க வந்துட்டு கேட்டுட்டே இருக்கீங்க. அவங்க 2 பேரும் ஹேண்ட் வச்சுட்டு ஒரு மாதிரி பேசிட்டு வருவாங்கல்ல குழந்தைங்கலாம், அந்த மாதிரி நீங்க பார்த்துட்டே வரீங்க. பின்னாடி தரங்க வந்துட்டு நடந்து வரான். இந்த 2 பேபிஸும் ஏண்டா அசல் என்ன மாதிரியே இருக்கு, நேம் கூட டேமின் டேயுன்னு சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்குல்ல. அப்போ அப்போ ஏன் பேபிஸ் தானா, என் பொண்டாட்டி என்னோட பேபிஸோட எல்லாம் எப்படியாச்சும் விட்டாராதுரா ப்ளீஸா, உன்னோட லைஃப் தான் போகுறா அப்படின்னு மாதிரி அவன் பின்னாடியே தான் நடந்து வந்துட்டு இருக்கா. நீங்க கவனிக்கவே இல்லை. இந்த 2 பேர் பேசுறதே கேட்டுட்டு வரீங்க. அம்மா நியூ ஸ்கூல் போலாம்மா, அங்க போயிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பிடிப்போம், டெம்மிட் உனக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி ஒரு குழந்தை கேட்குது. சரி சரி நான் சேர்த்து விடுறேன், ஆனால் இன்னைக்கு இல்லை, ஒரு 2 நாள் போறீங்களேன் அப்படின்னு. ஏம்மா 2 days அப்படின்ற மாதிரி இதுங்க கேட்க, இன்னைக்கு தான் எல்லாத்தையும் எடுத்து வந்து செட்டில் பண்ணியிருக்கோம். வீட்டில் இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களை ஸ்கூல் சேர்த்துறேன் ஓகேவா. அம்மா நம்ம இனி எங்க தான் இருக்க போறோமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே வர, ஷாப் வந்துருச்சு, ஆமா நம்ம எங்க தான் இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க ஷாப்புக்குள்ள என்ட்ரு ஆயிட்டு இப்போ வந்துட்டு ஒரு சேர்ல போயிட்டு உட்காருங்க. தயங்கும் பின்னாடியே வரான். நீங்க அவனை கவனிக்கவே இல்லை. பட் அவங்கள மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ பக்கத்துல உங்களுக்கு நீங்க பேக் சைட் டர்ன் பண்ண மாதிரி அவன் வந்துட்டு உங்களையும் அந்த பேபிஸையும் பார்க்குற மாதிரி அவன் வந்துட்டு உங்கள் பின்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கான். அவன் உங்ககிட்ட பேசுறதுக்கு அவனுக்கு ஒரு மாதிரி நெர்வஸாக இருக்குது. ஏன்னா ஃபேஸ் கொடுத்து பேசணும் இல்லையா, ரொம்ப தப்பு பண்ணியிருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. அவன் உட்காந்துட்டு எப்படியாச்சும் உன்னை என் கூடயே வச்சுக்க போகிறேன்டி நீ அப்படின்ற மாதிரி உங்களை தூரத்துலேருந்து அவன் பார்த்துட்டு இருக்கான். இப்போது வெயிட்டர் வந்துட்டு, மேம் என்ன வேணும், என்ன ஆர்டர் பண்றீங்க அப்படின்னு. உங்க 2 பேத்துக்கு என்னடா வேணும்? அம்மா ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்மா என்னக்கோ அப்படின்ற மாதிரி 2 பேர் சொல்றாங்க. நீங்க வந்து ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்னு கேட்டவுடனே உங்களுக்கு வந்துட்டு அப்படியே மைண்ட் அங்க போகுதுங்க. அந்த மாதிரி தோணுது. நீங்க வந்துட்டு 2 ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்
அம்மா நீ எதுவும் ஆர்டர் பண்ணலையா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லடா நீங்க மட்டும் கொடுங்க, எனக்கு வேணாம், எனக்கு லைட்டா கோல்டா இருக்குல்ல அம்மாவுக்கு அப்படின்னு. சரிம்மா அப்படின்ற மாதிரி 2 பேரும் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. 2 பேரும் நிறைய பேசிட்டு இருக்காங்க. நீங்க உட்காந்துட்டு கேட்டுட்டே இருக்கீங்க. ஏன்னா குழந்தைங்கன்னா எதா பேசிட்டே இருக்கும், நம்ம அதை கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அவங்க கேட்கறதுனால கூப்பிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால நம்ம ஒழுங்கா கேட்டே எல்லாம் அந்த மாதிரி நீங்க வந்துட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. அவங்க வந்து நிறைய பேசிட்டு இருக்காங்க. டாய் வாங்கி தாம்மா, அது வாங்கி தாம்மா, அப்புறம் என் டாய் அவங்க உடைச்சிட்டா, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க வந்துட்டு டக்குன்னு அந்த டயாங்க ஞாபகமாவே இருக்கு இல்லையா, நீங்க அதை வந்துட்டு யோசிச்சுட்டு, ரொம்ப நாளாச்சு இந்த ஊருக்கு வந்துட்டு, அவன் என்னங்க பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல, அவன் நினைப்பாவே இருக்கு. கோபத்துல விட்டுட்டு வந்துட்டேன், பட் இப்போ அவன் நினைப்பு அதிகமாயிட்டே இருக்கு. இந்த 2ம் அப்படியே அசல் அவன் சிராக்ஸ் மாதிரியே இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் அவனை ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. அவன் ஹாப்பியா இருக்கானா, எப்படி இருக்கான், இல்லை முன்ன மாதிரியே இருக்கானான்னு தெரியல. இந்த பிளேஸ் வந்து ரொம்ப நாளாச்சு, வீட்டுக்கு போகக்கூடாது. அதுதான் நியூ வீடை ரெடி பண்ணியிருக்க. வீட்டுக்கு போனா கூட அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவனை வர வச்சிருவாங்க. அவன் ஹாப்பியா இருக்கட்டும் அங்கேயே அப்படின்ற மாதிரி நீங்க மைண்டுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. அந்த 2 பேபிஸும் பேசிட்டே இருக்கும்போது டக்குனு யாரோ அவங்கள கூப்பிடுற மாதிரி இருக்கு. அவங்க 2 பேரும் திரும்பி பாக்குறாங்க. தயம், ஹே ஹாய் அப்படின்ற மாதிரி அவன் ஹாய் சொல்றான். அந்த பேபிஸ் 2ம் ஹாய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க 2 பேரும் ட்வின்ஸா அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான். அப்படின்ற மாதிரி 2 பேரும் நோட் பண்றாங்க. உங்க நேம் என்ன அப்படின்ற மாதிரி தான் கேட்க, நான் டேமின், இவன் டேயோங் அப்படின்ற மாதிரி 2 பேரும் மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஓ இது யாரு, உங்க அம்மாவா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் கியூட்டா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டான். தேங்க்யூ அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. மேம் உங்களோட ஆர்டர் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு குத்துறாங்க. நீங்க வந்துட்டு ஓகே கொடுங்கடா, 2 பேரும் கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு, 6 o'clock ஆகுது, வீட்டுக்கு போகணும், சமைக்கணும், நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும்டா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க. சரிம்மா அப்படின்ற மாதிரி 2 பேரும் குடிச்சிட்டே இருக்காங்க. குடிச்சிட்டு நீங்க வந்துட்டு அங்கேயும் யோசிச்சிருக்கீங்க. அம்மா 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 என்னடா 2 பேத்துக்கும் அம்மா ஜூஸ்மா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட குடுக்குறாங்க. நீங்களே குடிங்க. அம்மா போதும், வயிறு ஃபுல்லாச்சும்மா, என் குட்டி தம்மி தானம்மா, எனக்கும் டேமினுக்கும் அம்மா தானடா, அம்மா என்ன தம்மியும் ஃபுல் ஆயிடுச்சுமா அப்படின்ற மாதிரி 2 பேரும் பாதிக்கு கொஞ்சம் தான் இருக்கு 2 பேர்த்துலயும். நீ வந்துட்டு இந்த 2 குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தா இதே வேலைதான் டெய்லியும், அதுக்கு தான் நான் ஆர்டரே பண்ணல அப்படின்னுட்டு நீங்க வந்துட்டு அந்த ஜூஸ் வாங்கிட்டு குடிச்சிட்டு நீங்க வந்துட்டு பில் பே பண்ணிட்டு கிளம்புறீங்க. அப்படியே அவங்க 2 பேர்த்தையும் கேரி பண்ணி வந்துட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க. நீங்க வந்துட்டு தூக்கிட்டு போக அவங்க 2 பேரும் அம்மா அப்படின்ற மாதிரி உங்க ஹேரை பிடிச்சி ஒரு மாதிரி பேசிட்டே வராங்க. என்னடா அப்படின்ற மாதிரி கேட்க, அம்மா ஒரு அங்கிள் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே வராங்கம்மா அப்படின்ற மாதிரி டேமன் சொல்றான். அதுக்கு டேவங்க வந்துட்டு, ஆமாம்மா அந்த அங்கிள் நம்மள அங்க கார்ல அவன் விழுந்தான்ல அப்போ தூக்கிட்டு வந்தீங்களா, அப்போ வந்து வராங்கம்மா அந்த அங்கிள் அப்படின்ற மாதிரி 2 பேரும் சொல்றாங்க. நீங்க வந்துட்டு யாரா அப்படின்ற மாதிரி திரும்ப போறீங்க. அம்மா பார்க்காதம்மா அப்படின்ற மாதிரி 2 பேரும் உங்க ஃபேஸை பிச்சுக்கிறாங்க. ஏன்டா அப்படின்ற மாதிரி கேட்க, அம்மா பயமா இருக்குமா, அவரு கொஞ்சம் வாட்ட சத்தமா இருக்காரு, நாங்க 2 பேரும் தானே உன்னை பாத்துக்கணும், சரியா, அப்போ நம்ம திரும்பிலாம் பார்க்க தேவையில்ல, நம்ம வீட்டுக்கு போயிடலாம், வீட்டுக்கு போயிட்டு டோர் லாக் பண்ணிட்டு நான் அவர் வர முடியாது இல்ல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நீங்க வந்துட்டு ஓகே இந்த 2 தங்கம் என்னை பாத்துக்கினா போதும், ஓகே போலாம் அப்படின்ற மாதிரி நீங்க திரும்பி கூட பார்க்காம வந்துட்டு அவங்களுக்காக வந்துடுறீங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் உங்க ஃபேஸை புடிச்சிட்டே இருக்காங்க, உங்களை டேர்ன் பண்ண கூட விட மாட்டேன்றாங்க, அவங்க கிட்ட பேசிக்கிட்டே வராங்க. அதனால நீங்க வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு ஜாலியா அவங்க கம்பெனி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால பேசிட்டே வரீங்க. இப்போ வீட்டுக்கு வந்துட்டு அவங்க 2 பேரும் கீழே இறக்கி விட்டுட்டு போய் உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து உங்களோட ரூம்ல அரேஞ்ச் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி நீங்க சொன்ன உடனே ஆமா டேய் வாடா அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஓடிடுறாங்க. அவங்களோட பாக்ஸ் வந்துட்டு தள்ளிக்கிட்டு நீங்க வந்துட்டு பொறுமை வெயிட்டா இருக்கும்டா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு டூரை விட்டுட்டு திரும்பி டோரை லாக் பண்ண போறீங்க. டக்குன்னு வந்துட்டு யாரோ உங்களுக்கு வந்துட்டு வெளியே நிக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. நீங்க யாருன்னு பாக்குறீங்க. அம்மா
அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சவுண்ட். நீங்க பாக்குறதுக்குள்ளே அவங்க கூப்பிட்டுறாங்க. நீங்க டோரை லாக் பண்ணிட்டு என்னடா அப்படின்னு, அம்மா இது ஏன் பாக்ஸா அவன் பாக்ஸாமா அப்படின்ற மாதிரி. இப்போ இவங்க வந்துட்டு இருக்கான். டே இதுல பேர் எழுதிருக்கல அப்படின்னு, அம்மா நீ டேன்னு எழுதிருக்கம்மா, இதுல எப்படிமா எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி 2 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சரி நில்றா, ஓபன் பண்ணி பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி நீங்க ஓபன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓபன் பண்ணிட்டு இது உனது இது அவனது ஓகேவா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அதை பிரிச்சு கொடுத்துட்டு, நில்லுங்கடா நான் போய் சமைக்கிறேன், அம்மா நாங்களும் ஹெல்ப் பண்றோம்மா உனக்கு அப்படின்ற மாதிரி 2 பேர் வராங்க. உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க. நாங்க ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி 2 பேர் சொல்றாங்க. சரி வாங்க அப்படின்ற மாதிரி நீங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு கிச்சன் கவுண்ட்ல உட்கார வச்சுட்டு, உங்க 2 பேருக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி நீ கேட்க, அம்மா எனக்கு ஆம்பர்கர்மா அப்படின்ற மாதிரி டேமின்னு சொல்றான். வந்துட்டு மா எனக்கு 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 அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு. அம்மா எனக்கு எனக்கு கிம்ச்சிமா அப்படின்னு. ஓ கிம்ச்சியா அப்படின்ற மாதிரி நீ கேட்க, ஆமா கிம்ச்சிமா அப்படின்னு. எல்லாம் ஒப்பன மாதிரி அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள யோசிச்சுட்டு வெளியே சொல்லாம சரி சமைப்போம் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு நான் கேக்குறதெல்லாம் 2 பேரும் எடுத்து கொடுக்குறீங்க ஓகேவா, அதான் அவங்க 2 பேத்துக்கு வேலை. சரிம்மா அப்படின்ற மாதிரி 2 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சமைச்சிட்டு இருக்கீங்க. டக்குன்னு காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. 2 பேரும் குடுன்னு ஓடுறாங்க. டி எங்கடா ஓடுறீங்க அப்படின்னு. அம்மா காலிங் பெல் யாரோ அடிக்கிறாங்கம்மா, நாங்க போய் ஓபன் பண்றோம்மா. டே வேணாண்டா யாருன்னே தெரியாம நீங்க பண்ணு. அம்மா நாங்க தாம்மா இந்த வீட்டுல பெரிய ஆளு, நாங்க தாம்மா ஓபன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் சொல்லிக்கிட்டே ஓடுறாங்க. டே அப்படின்னு நீங்க பின்னாடியே ஓடுறதுக்குள்ளே அவங்க போயிட்டு டோர் ஓபன் பண்ணிடுறாங்க. அம்மா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. நீங்க போயிட்டு யாரா அப்படின்ற மாதிரி எட்டி பாக்குறீங்க. அங்க நிக்கிறான். நீங்க டக்குன்னு ஷாக் ஆயிடுறீங்க. யார பார்க்க கூடாது, யார் லைஃப்ல அகெயின் போக கூடாது அப்படின்ற ஒரு பர்சன் வந்துட்டு உங்க கண்ணு முன்னாடி நிக்கிறாங்க. நீங்க வந்துட்டு டே 2 பேரும் வாங்கடா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்டக்காயே சொல்றீங்க. அம்மா நாங்க சொன்னோம்ல இந்த அங்கிள் அம்மா நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி 2 பேர் சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட வராங்க. நீங்க வந்துட்டு ஓ ஆயோ அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. யாருன்னே தெரியாத மாதிரி கேக்குறீங்க. வந்துட்டு என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறா. யார் நீங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. ஓயான் மறந்துட்டேன்னு சொல்லாதடி, நான் யாருன்னு உனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். யார் நீங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி கேட்க, ஒய்யன் மறந்துட்டேன்னு சொல்லாத ஒய்யன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அங்கிள் உங்களை தான் தெரியல சொல்லிட்டாங்கல்ல, இப்போ உங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி 2 பேரும் வந்துட்டு புஷ் பண்றாங்க. தயாங்க ஏன்னா என்ன புஷ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு கேக்குறான். அம்மாவுக்கு ப்ரொடெக்டிவா நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி 2 பேர் சொல்றாங்க. நான் உங்க அம்மாவை ஒன்னும் பண்ணிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க ஒன்னும் பண்ண மாட்டீங்கல்ல, பட் இருந்தாலும் அம்மா உங்களை பார்த்து பயப்படுறாங்க, அதனால தள்ளி நின்று பேசுங்க அப்படின்ற மாதிரி 2 பேரும் அவனை பிடிச்சி லெக்க பிடிச்சி கொஞ்சம் தள்ளி நிக்க வச்சுட்டு இப்போ பேசுங்க அப்படின்ற மாதிரி நிக்க வைக்கிறாங்க. ஆமா நீங்க 2 பேரும் யார் அவளுக்கு அப்படின்னு. நீங்க யாரு அவளுக்கு? நான் எங்க அம்மா அது அப்படின்ற மாதிரி 2 பேர் சொல்றாங்க. ஓ அப்படியா, நான் யாருன்னு உங்க அம்மாட்ட கேளு அப்படின்னு. அம்மா யாருமா அது, யாருமா உனக்கு தெரியுமாமா அப்படின்ற மாதிரி 2 பேரும் உங்களோட ஹேண்ட பிடிச்சி ஒரு மாதிரி உலுக்கிட்டே இருக்காங்க. தெரியாது வாங்க சரி வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க கிளம்புறீங்க. நான் நினைச்சிட்டு இருக்க, நீ என்ன வெளியே போ சொல்றியா அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான். தாயா ப்ளீஸ், நான் என்னோட லைஃப்பை நான் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். உன் லைஃப்பை நீ என்ஜாய் பண்ணணும்னு தான் நான் விட்டுட்டு வந்தேன். உன் லைஃப்பை நீ பார்த்துக்கோ ப்ளீஸ், அகெயின் என்னை தேடி வராத அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல. அவன் வந்துட்டு எனக்கு தெரிலன்னு சொன்னேன், இப்போ நான் என் நேமெல்லாம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தயாங்க ஒரு மாதிரி டீசிங்காக இருக்கிறான். நீங்கள் வந்துட்டு ப்ளீஸ் தயாங் போ அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அங்கிள் போங்க அப்படின்னு. டே உங்கள் 2 பேத்துக்கு நான் ஏன் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, டே தயாங் இப்படி சொன்னேன்னு வச்சுக்க உன்னை கொண்டே போடுவேண்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்தி சொல்கிறீங்க. பாத்தியா உங்கள் அம்மா எவ்வளோ பாசமாக இந்த டா போட்டு கூப்பிடுறாங்க அப்படின்னு. அம்மா நீ எப்பயுமே எங்க 2 பேர்த்த தானேம்மா நீ டாப்பட்டு கூப்பிடுவ. ஆமாம்மா நீ என்ன தானே இவனை தானே கூப்பிடுவ, ஏன் அவங்கள கூப்பிடுற
அப்படின்ற மாதிரி 2 பேர் கேட்குறாங்க. நீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நீங்க போங்க போய் விளையாடுங்க அப்படின்னு. சொல்லுமா யாரு இந்த அங்கிள் அப்படின்ற மாதிரி 2 பேர் கேட்குறாங்க. வேணா தாங்க நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, டேய் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, நீங்க இங்க வாங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு கூப்பிடுறான். நீங்க வந்துட்டு போகாதீங்கடா, மா வெயிட்மா யாரு நான் தெரிஞ்சுக்கினே ஆகணும் அப்படின்ற மாதிரி 2 பேர் உங்களை விட்டு அவங்க வந்துட்டு தயான் கிட்ட போய் நிக்கிறாங்க. யார் அங்கிள் நீங்க அப்படின்ட்டு அவன் கீழே வந்துட்டு ஒரு மாதிரி நீல் டவுன் போட்ட மாதிரி உட்காந்துட்டு ஃபோன் எடுத்து ஆன் பண்றான். அதுல வந்துட்டு நீங்க 2 பேரும் வெட்டிங் போட்டோ வந்துட்டு அவன் வால்பேப்பர்ல வச்சிருப்பான். இது யாரு? அம்மா. இது நீங்க? அப்போ எங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. நான் உங்க அம்மாவோட ஹஸ்பண்ட். அப்போ உங்க 2 பேத்துக்கு யாரு? டாடா அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்க 2 பேர்த்தோட டாடா தான். உங்களை ரொம்ப மிஸ் பண்ணண்டா தங்கங்களா. நீங்க ரொம்ப கியூட்டா அழகா இருக்கீங்க. டேடிய மன்னிச்சிருங்க, இவ்வளவு நாளும் உங்களை பார்க்காம இருந்ததுக்கு. டாடா மேல கோவம் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கேட்குறான். டாடா டாடா நீங்க தானா? நான் அம்மாட்ட நிறைய டைம் கேட்டிருக்கேன். அம்மா அதெல்லாம் சொல்ல முடியாது, அவரெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பேர் கூட சொன்னது இல்லை டாடா அப்படின்ற மாதிரி 2 பேரும் அழுதுட்டே கேட்குறாங்க. இட்ஸ் ஓகே வாங்க அப்படின்ற மாதிரி அவன் கூட்டிகிட்டு போயிட்டு இல்லை ஒரு மாதிரி சோஃபாவில் உட்கார வச்சுட்டு அவங்க 2 பேரும் லேபில் உட்கார வச்சுட்டு இப்போ பேசலாம், நான் உங்களோட டாடா தானே அப்படின்னு. ஆமா டாடா தான். டாடா இனி நீ என்ன ஸ்கூல் கூட்டிட்டு போ டாடா. அம்மா டாடா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சேர்த்துக்கவே மாட்டாங்க தெரியுமா விளையாட்டுக்கு. ஏன்னா நான் அம்மா கூட வருவேனா, அவங்கெல்லாம் அவங்க அப்பா கூட வருவாங்களா, அவங்க என்ன சேர்த்துக்கவே மாட்டாங்க. எங்க அப்பா போய் கேட்கும் போது எனக்கு தெரியாது சொன்னா அவங்க என்ன சேர்த்துக்கவே மாட்டாங்க தெரியுமா விளையாட்டுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி இப்ப டேமி சொல்றான். ஆமா டேடா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும், அவங்க எல்லாம் கேட்டுட்டே இருப்பாங்க. எனக்கு தெரியாது சொன்னா அவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நான் இனிமேட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன், இவங்க தான் என் டேடா, பெரிய அம்ஸ் எல்லாம் வச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவேனே அப்படின்ற மாதிரி 2 பேரும் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. தாயா என்னடா வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அங்கேயே நீல் டவுன் பட்டுட்டு கேக்குறீங்க. உங்களுக்கு கண்ணில் இருந்தா தண்ணி வருது அவனை பார்த்துட்டு, உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்க அம்மா அழுகுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, அம்மா அல்லாதம்மா டாடா வந்துட்டாரு, நம்ம டாடா கூட இருக்கலாம், நீ டாடா ரொம்ப கியூட்டா இருக்காரு தெரியுமா அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. 3 பேரும் அதான் 2 பேரும் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. தயங்க வந்துட்டு அமைதியா இருக்கான். நீங்க 2 பேரும் போய் விளையாடுங்க, உங்க அம்மாட்ட நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன் ஓகே அப்படின்ற மாதிரி தாங்க வந்து சொல்றான். ஓகே டாடா சீக்கிரம் வா, நம்ம நிறைய விளையாடலாம், நான் நிறைய டாய்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், நான் கூடப்பா நிறைய டாய்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், நம்ம விளையாடலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஓடி போயிட்டு அந்த பாக்ஸை தூக்கிட்டு உள்ள போயிடுறாங்க நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு. இப்போ தாங்க வந்துட்டு அயான் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட வரான். நீங்க வந்துட்டு நோ நீ போ, உன்னோட ஹாப்பி லைஃபை நீ லீட் பண்ணுடா அப்படின்ற மாதிரி நீங்க எழுந்து வந்துட்டு உங்களோட ரூம்க்கு நடந்து போக போறீங்க. அவன் பின்னாடியே வரான். போ அப்படின்ற மாதிரி நீங்க ஸ்டேர்ஸ் ஏறிட்டு இருக்கீங்க. அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டேர்ஸ் ஏறி கட் ஆகும் இல்லையா, ஸ்டேர்ஸ் வந்து திரும்பும் போது அந்த மாதிரி ஒரு ஹவுஸ் தான். நீங்க வந்து கட் ஆகிற மாதிரி அந்த இடத்துல போய் நிக்கிறீங்க, கிளம்பி நடந்து போயிட்டு இருக்கீங்க. அவன் பேக்ல வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு, ஓயான் என்ன மறந்துட்டியாடி அப்படின்ற மாதிரி கேட்குறான். ப்ளீஸ் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வந்துட்டேன்டா, உன் லைஃப்பை நீ லீட் பண்ணு. அகைன் உன் லைஃப்பில் நான் ஒரு போதுன்னா வரணும்னு எனக்கு ஆசையே இல்லைடா அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுதுகிட்டே சொல்கிறீங்க. அவன் உங்களை டைட்டாக் பண்ணிட்டு உங்கள் நெக்கில் அவனோட ஃபேஸ் வச்சுட்டு ஒரு மாதிரி, பேபி நான் உனக்காக, நீ யோசிக்கிறியா நான் இப்பயும் அதே மாதிரி இருக்கேன்னு? 5 years ஆச்சு நீ என்னை விட்டு போய். இந்த 5 yearsல நீ போன அன்னைக்குலேருந்து
நான் ஒரு பொண்ணை கூட தொடலடி. வித்தின் அந்த மெய்டை கூட, அவளை கூட நான் அந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டேன்னா பிடிக்காமையோ அப்படி இல்லை, அவளை நான் டச் கூட பண்ணாததுனால அவன் என்கிட்ட சண்டைலாம் போட்டா. எனக்கு பையன்தான் முக்கியம், அவள் தான் எனக்கு எல்லாம், அவளை நான் கண்டுபிடிச்சேன் அவன் அப்படின்னுட்டு அவளை வீட்டை விட்டு அனுப்பினேன். எல்லாத்தையும் என் கூட இருந்த எல்லாத்தையுமே அனுப்பிட்டேன். உன்னை மட்டும் தாண்டி, நீ மட்டும்தான் என் ஞாபகத்தில் இருக்க, நீ மட்டும்தான் என் உலகம் உயிர் எல்லாமே மாறிட்ட. யூனோவா, உன்னை நான் அந்த சிட்டியில் தேடாத இடமே இல்லை, எவ்வளவோ தேடிட்டேன். இந்த 5 இயர்ஸில் உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணிகிட்டே இருக்கேன். ரொம்ப மிஸ் பண்ணேன். உன்னோட எல்லா விஷயத்தையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல. சாரி பேபி, ஐம் ரிக்ரெட்னா, ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேன். ப்ளீஸ் என் கூடவே இருந்துறேன் அப்படின்ற மாதிரி உங்களை ஹக் பண்ண மாதிரி அவன் சொல்கிறான். தயாங் ப்ளீஸ், நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன், நான் அவள் இல்லை. ஓகே, நீ உன் லைஃப்பை லீட் பண்ணு போ அப்படின்ற மாதிரி அவன் ஹேண்டை நீங்கள் எடுத்து விட ட்ரை பண்ணுறீங்க. பட் அவன், ஓ அப்படியா, என்னை மறந்துட்டியா, நீ அவள் இல்லையா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். நான் அவள் இல்லை அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறீங்க. அவன் ஹேண்டில் உங்களோட டிஎஸ் விழுது. அவன் இன்னும் டைட்டாக உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு உங்கள் நெக்கில் ஒரு பிக் தந்துட்டு, நோ என்னை தொடாத, இதெல்லாம் பண்ணாத தயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என் பொண்டாட்டி நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் நெக்கில் வந்துட்டு பிக் தந்துட்டு, ஓ அப்படியா, நீ என்னை மறந்துட்டியா, ஓகே, அப்போது நான் பார்த்த நீ இல்லையா, சின்ன வயசில் நான் உன் கூட சண்டை போடும் போது உன் கூட எவ்வளோ டைம் சண்டை போட்டிருக்கேன். அப்போது ஒரு டைம் என்னோட செயின் வந்துட்டு உன்னோட ஷர்ட் பட்டனில் மாட்டி அது வந்துச்சே, அன்றைக்கு கூட உனக்கும் எனக்கும் ரொம்ப சண்டை. உன் ஹேரெல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி இழுத்து விட்டு உன் ஷர்ட்டெல்லாம் பிடுங்கி ஒரு மாதிரி பண்ணிட்டேன் குட்டி வயசில். அப்போது அந்த செயினை நீ பத்திரமா இன்னமும் வச்சிருக்கியே, அந்த இல்லையா நீ அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு சொல்கிறான். அந்த செயினை நீங்கள் நெக்கில் இப்போ போட்டிருக்கீங்க. அவன் வந்துட்டு அப்படி சொன்னோடனே நீங்கள் வந்து டக்குன்னு உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகுது, அது மாதிரி நடந்திருக்கும். தென் அப்போது நான் கூட நிறைய சண்டை போடுவேன். நீயும் நானும் பலூன்லாம் விளையாடும் போது நான் அந்த பலூனை உன்கிட்ட தரவே இல்லை, உன்கிட்ட சண்டை போட்டிருக்கேன். அப்போ அந்த பலூன் வந்துட்டு நீ சண்டை போட்டு ஆட்டம் பிடிச்சி எங்கள் அம்மாவே உன்கிட்ட வாங்கி கொடுத்தாங்க அந்த பலூனை நீ வாங்கி பத்திரமா வச்சிட்டு இருந்தே, அந்த இல்லையா நீ அப்படின்ற மாதிரி அவன் கேட்க டக்குன்னு அந்த பலூன் ஞாபகம் வருது. அது உங்களோட பாக்ஸில் இருக்குது, இன்னுமே நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க. அதை உங்களுக்கு ஞாபகம் வருது, ஸ்லாஷ் ஆகுது, அழுக வருது. நீங்கள் வந்து தயாங்கும் ஞாபகப்படுத்தாத ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படின்றீங்க. ஓ அப்படியா, அப்போது காலேஜ் படிக்கும் போது எல்லா பொண்ணுக்கிட்டையும் ஃப்ளோட் பண்ணி பேசும்போது அந்த பொண்ணுங்க என்கிட்ட ஃப்ளோட் பண்ணும்போது நீ அவங்க எல்லாத்தையும் அடிச்சிருக்கிய, அந்த ஒயன் இல்லையா நீ அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, ஒயன் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஹேண்டை எடுத்து வரீங்க. அவன் டக்குன்னு உங்களை டர்ன் பண்ணி உங்கள் சீக்ஸை பிடிச்சி உங்கள் லிப்ஸ்லேயே ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறான். நீங்கள் விடு விடு அப்படின்ற மாதிரி தள்ளிட்டே இருக்கீங்க. பட் அவன் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறான். நீங்கள் வந்துட்டு அவனை தடுக்க தான் ட்ரை பண்ணுறீங்க, பட் அதுக்கு மேலே முடியல, அவன் ரொம்ப ஸ்ட்ராங் இல்லையா. அவன் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் அமைதியாக ஆகிட்டீங்க, நின்றுட்டீங்க. அப்படியே அம்மா அப்படின்ற மாதிரி ஒரு சாங், நீங்கள் டக்குனு டாங் அப்படின்ற மாதிரி தள்ளிடுறீங்க. திரும்பி என்னடா அப்படின்ற மாதிரி கேட்க, அம்மா பசிக்குதுமா, டம்மிக்குள்ள பசிக்குது, எல்லியே ஓடுதுமா அப்படின்ற மாதிரி 2 பேரும் டம்மியில் கை வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. டாஸ்க்கு இல்லையே வந்துட்டு சோ அப்படின்ற மாதிரி
நீங்க இறங்க போறீங்க. டாடா சமைக்கட்டா, டாடா செம்மையா சமைப்ப அப்படின்ற மாதிரி நாங்க வந்து செம்ம வீடா ஓடுறான். வேணாண்டா அப்படின்ற மாதிரி நீங்க அழுதுட்டே சொல்றீங்க. அமைதியா இருறி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி அவன் ஸ்ட்ரைட்டா இப்போ வந்துட்டு 2 பேபியை தூக்கிட்டு சமைக்கலாம், நீங்க 2 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. ஓகே டாடா அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு அவங்க கிச்சன் போயிடுறாங்க. நீங்க கம்முன்னு டோர் கிட்ட நின்றுட்டு பாத்துருக்கீங்க. கிச்சன் டோர் கிட்ட வந்துட்டு நின்றுட்டு பார்த்துருக்கீங்க. அவங்க 2 பேரும் அப்படியே அதே மாதிரி உட்கார வச்சுட்டு இப்போ வந்துட்டு உங்க 2 பேருக்கு என்ன வேணும் அப்படின்னு அப்பா எனக்கு ஹாம்பர்கர் அப்படின்ற மாதிரி அவன் ஒருத்த சொல்றான். இன்னொருத்த அப்பா இன்னைக்கு இம்ஜி அப்படின்ற மாதிரி 2 பேர் கொண்டது கிம்ச்சிப்பா அப்படின்னு. ஓ என்னோட டேஸ்ட் என் பிள்ளைங்க நிரூபிச்சிட்டீங்கடா தங்கங்களா அப்படின்ற மாதிரி ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு அவன் சமைச்சிட்டு இருக்கான். நீங்க கம்முன்னு போய் சோஃபால உட்காந்துருங்க, டிவி போட்டுக்கிட்டு முறைச்சிட்டு இருக்கீங்க. அந்த டிவில அது காமெடி மூவி தான் ஓடுது, ஆனா நீங்க முறைச்சிட்டு இருக்கீங்க அத. இப்போ அவங்க 2 பேரும் அப்படியே உட்காந்துட்டு தயங்க கூட உட்காந்துட்டு சமைச்சிட்டு இருக்காங்க. இப்போ சமைச்சு முடிச்சுட்டு செம்ம வாசனை வருது. ஐயோ சமைக்கிறானுங்களே அப்படின்னு மாதிரி நீங்க யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. அவங்க வந்துட்டு இப்போ அவங்க கிட்ட வந்துட்டு அவங்க அப்பா கீழே உட்காந்துக்கலாம்ப்பா, அம்மா சோஃபால உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 3 பேரும் கீழே உட்காந்துட்டு இப்போ வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மாத்தி மாத்தி வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்க. உங்களுக்கு தரவே இல்லை, நீங்க அமைதியா உட்காந்துட்டு இருக்கீங்க. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, என்ன விட்டே தின்னுதுங்க எல்லாம் அப்படின்னுட்டு நீங்க உட்காந்துட்டு இருக்க. அம்மா நீ சாப்பிடுறியா அப்படின்ற மாதிரி கேட்க. அம்மாலாம் சாப்பிட மாட்டாங்க, நீங்க சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஓஹோ அம்மாக்கு இது பிடிக்காதோ என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தேங்க வந்துட்டு அவனும் வந்துட்டு ஃபீட் பண்ணிக்கிட்டு அவனும் சாப்பிட்டுட்டு இருக்கான். தடவை ரொம்ப மிஸ் பண்ணீங்களா நீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க. அப்படின்ற மாதிரி 2 பேரும் எட்டு ஷேக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே தாங்க வந்துட்டு பேபிஸ் நீங்க போய் டைம் ஆயிடுச்சு, தூங்குங்க, காலைல பேசலாம் ஓகேவா, நான் கொஞ்ச நேரத்துல உங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்குவானா அப்படின்ற மாதிரி தாங்க வந்து சொல்றான். ஓகேப்பா தூக்க வருது, குட் நைட் அம்மா, குட் நைட்மா அப்படின்ற மாதிரி 2 பேரும் சொல்லிட்டு குடுன்னு ஓடிடுறாங்க. டி போகாதீங்கடா விட்டு தனியா அப்படின்ற மாதிரி நீ கத்துறீங்க, அதுக்குள்ள ஓடிடுறாங்க. நீங்க இப்போ இவன் வேற தாங்க இருப்பானே அப்படின்ற மாதிரி நீங்க பாட்டு உட்காந்துட்டே இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு செம பசி இருக்குது, அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிச்சன் போயிட்டு சமைக்கிறதுக்கு வந்து எல்லா திங்ஸும் எடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு யாரும் பேக் பண்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குறான். நான் என்ன பண்ணா உனக்கு என்ன, நான் என்ன வேணா பண்ணீங்க உனக்குனா அப்படின்ற மாதிரி நீங்க திருப்பி கேக்குறீங்க. நான் கேட்க கூடாதா அப்படின்ற மாதிரி உங்க நிக்கிட்ட அவனோட ஸ்மெல் பண்ணிக்கிட்டே சொல்றான். இங்க பாரு நான் விட்டு தள்ளிப்போ, நான் கிளம்பு முதல்ல இங்கேருந்து, என்னை டென்ஷன் பண்ணாத அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஓ உன்னை டென்ஷன் பண்றேனா பேபி, நீ சமாளக்காயிட்டடி, கும்தாவா இருக்க, புசுன்னு ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி உங்களை போட்டு ரப் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்க டி என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. செம்மையா இருக்க, லைட்டாமா உனக்கு மூட்டா இருக்கு போமா அப்படின்ற மாதிரி சொல்றான். டேய் உனக்கு அறிவு இல்லடா, உட்றா நீ அப்படின்ற மாதிரி அவனை தள்ளிட்டே இருக்கீங்க. அவன் ஆனா உங்களை விட அவன் ஆக்ட் பண்ணிட்டே இருக்கான். என்னடா உனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. நீ தான் லைஃப் லாங் வேணும், உன் கூட இதே மாதிரி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு பசங்க கூட ஹாப்பியா இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். உனக்குன்னு தனியா ஒரு லைஃப் இருக்குல்ல, நீ போய் அதை வாழ போ அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அது லைஃபே நீ தாண்டி அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அங்க விட்டு தயவு செய்து விடு, கேட்டே போ அப்படின்ற மாதிரி அவனை தள்ளுறீங்க. முடியாது, அழகா இருக்கு, இது நல்லா புசுன்னு ஆயிட்டுக்குடி அப்படின்ற மாதிரி அவங்க ஜஸ்கிட்ட கை வச்சுட்டு அவன் ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான். கையாடுறா அறிவு கட்டுவனே அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. அதுக்கு அறிவுதான் இல்ல, என்ன பண்றது, கும்தாவா இருக்க, ஸ்மெல்லு வேற, அப்பா எவ்வளோ வருஷம் ஆச்சு இந்த ஸ்மெல் பண்ணி அப்படின்ற மாதிரி அவன் உங்க நெக்லெல்லாம் ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி செம்ம குஸ்பன்ஸ் ஆகுது, உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது, சிலிக்குது உடம்புலாம். நீங்க என்ன விடு அப்படின்ற மாதிரி நீங்க அவனை தடுத்துட்டே இருக்கீங்க. பட் அவன் வந்துட்டு கேட்கவே இல்லை, அவன் பாட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான் நெக்கெல்லாம். நீங்க விடு எனக்கு பசிக்குது, நான் சமைச்சு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. வாடி நீ சமையல்லாம் போச்சு அப்படின்ற மாதிரி அவன் உங்களை தூக்கி ஷோல்டர்ல போட்டு நடந்து போயிட்டே இருக்கான். டி விட்றா அப்படின்ற மாதிரி அவன் தட்டிட்டே இருக்கீங்க, அடிக்கிறீங்க. அவன் உங்களை விடவே இல்லை, தூக்கிட்டு மேல எங்கடி ரூம் இருக்கு, எதுக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. சொல்லு அப்படின்னு
மேல இருக்கு அப்படின்னு சூப்பர் அப்படின்ற மாதிரி நீங்க அவன் பாட்டு சிரிச்சுக்கிட்டே உங்களை தூக்கிட்டு போறான். டேய் விடுறா, எனக்கு பசிக்குது விடுறா, நான் போய் சாப்பிடணும் விடு, நீ முதல்ல என்ன பண்ற, நீ விடு 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 அப்படின்னு இருக்கீங்க. பட் அவன் பாட்டு உங்களை தூக்கிட்டு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு பெட்ல லைட்டாக வச்சுட்டு மேலே ஓவராகி வரான். டே பசிக்குதுடா, ஏன்டா அப்படி பண்ற டே அப்படின்ற மாதிரி நீங்க வாட்டு அவனை தட்டிட்டே இருக்கீங்க. அவன் செஸ்ட்ல கை வச்சு புஷ் பண்ண தான் ட்ரை பண்றீங்க. அவன் பசிக்குதா மூடிக்கிட்டே பத்தியாரு வரேன் அப்படின்ற மாதிரி அவன் போறான். வீடு நானே போய் சமைச்சுக்குவேன் அப்படின்ற மாதிரி நீங்க எழுதுறீங்க. மூடிக்கிட்டு இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போயிட்டு இப்போ வந்துட்டு சாப்பாடு எடுத்துட்டு வரான். அவங்க செஞ்சுதான் வச்சிருப்பாங்க, பட் உங்களுக்கு கொடுக்காம வந்திருப்பாங்க. இப்போ எடுத்து வந்து டா தின்னு அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். எனக்கு ஒன்று வேணாம், நானே சமைச்சுக்கிறேன். இப்போ தின்னல, நானே வாயில வச்சு ஊட்டுவேன், என் வாயில வச்சு உனக்கு பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இல்லை நான் அப்படியே தின்னுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க அவனை ஒரு மாதிரி நர்வஸா பல்ல கட்டி சாப்பிட்றீங்க. செம்ம பசி, டேஸ்டா வேற சமைச்சிருக்காங்களா, நீங்க பண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அவன் எங்கேயும் போறான். எங்க போற அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. போறேன் அப்படின்ற மாதிரியே சொல்றான். சரி போ அப்படின்னு போயிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி போறேன். எங்கடா போற அப்படின்னு பசங்க தூங்கிட்டாங்களான்னு பாட்டாரு அப்படின்ற மாதிரி அவன் பாட்டு கீழே இறங்கி வந்துட்டு இப்போ அவங்க டோரை வந்துட்டு லைட்டா ஓப்பன் பண்றான். 2 பேரும் அழகா கியூட்டா சமத்தா தூங்கிட்டு இருக்காங்க. அவன் உள்ள வந்துட்டு 2 பேர்த்தையும் ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஹேர் ரப் பண்ணி கொடுத்துட்டு அப்போ அவங்கள எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றான்டா. எவ்வளோ வருஷம் உங்களெல்லாம் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டால, நீங்களாம் இருக்கிறதே எனக்கு தெரியாதுடா அழகா. ரொம்ப கியூட்டா ஆயிட்டீங்க, ரொம்ப குட்டியா அழகா இருக்கீங்க. எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சே என்கிட்ட உங்களை ஒழிச்சு வச்சிருக்கா. அவளுக்கு இருக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி பாட்டு பேசிக்கிட்டே அழகா ரசிச்சிட்டு இருக்கான். அவன் அப்படியே திருப்பி ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு குட் நைட், நாளையிலேருந்து உங்க கூட ஜாயின் பண்ணிக்குவேன், உங்க அம்மாவையே கூட்டிட்டு வந்துடுவேன். அவங்களாம் தூங்க முடியாது, இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அப்படின்னா தான் அவளை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு சில பல வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாளையிலேருந்து ஜாயின் பண்ணிக்குவேன், பெட்டை பெருசாக போட்டலாம், அப்போதான் 4 பேரை தூங்க முடியும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு வெளியே நடந்து போறான். பார்த்துக்கிட்டே டாடா அப்படின்ற மாதிரி சவுண்ட் என்னன்னு திரும்பி பார்க்குறான். டாடா எங்கே போறீங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு பேபியும் சொல்லுது. தங்கங்களா தூங்குங்க, அப்பா இதை வந்துடுறேன் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டாடா மிஸ் யூ, லவ் யூ டாடா அப்படின்ற மாதிரி ஒரு குழந்தை சொல்லுது. வந்துட்டு யோ லவ் யூடா அப்படின்ன உடனே அப்பா நான் கூட லவ் யூப்பா அப்படின்ற மாதிரி இன்னொரு குழந்தைய தூக்கத்திலே சொல்லுது. அவன் லவ் யூ மிஸ் யூ, தூங்குங்க ஓகேவா அப்படின்ற மாதிரி அவன் பெட்ஷீட்டை நல்லா கவர் பண்ணிட்டு அவங்க படுக்க வைக்கிறான். குட் நைட் அப்படின்ற மாதிரி 2 பேரும் அப்படியே தூங்குறாங்க. குட் நைட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து நேராக உங்களை பார்க்க தான் வரான். பார்த்தா நீங்கள் பின்னாடியே நின்றுட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க நீங்கள் கேட்குறீங்க. அவன் சும்மா வா நீ அப்படின்ற மாதிரி உங்களை தூக்குற. டி கை 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 கழுவிட்டு வரேன்டா நில்றா அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் கை கழுவிட்டு வரீங்க. வா அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கான். டே எங்கே வேணா ஒன்றும் நீ வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி அவனை தள்ளுறீங்க. வாடி மூடிக்கிட்டு வாடி அப்படின்ற மாதிரி உங்களை அப்படியே கூட்டிக்கிட்டு பெட்டுக்கு போகிறான். பெட்டில் போயிட்டு உங்களை புஷ் பண்ணிட்டு அவன் மேலே வர டோரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தெளிவாக இருக்கா என் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி போயிட்டு ஃபோர்ஹெட்ல ஒரு கிஸ் பண்ணிட்டு போயிட்டு அவன் வந்துட்டு டோரை லாக் பண்ணிட்டு வரான். தெளிவாக இருக்காடி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி உங்கள் லெக்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நடுவில் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு உங்கள் மேலே ஓவராகி வந்துட்டு மிஸ் பண்ணியா என்ன அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். நீங்கள் நான் ஏன் அவனை மிஸ் பண்ண போகிறேன், நான் யாரையும் மிஸ் பண்ணலப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் அவன் ஃபேஸை பார்க்காம திரும்பிக்கிறீங்க. பொன்னாடி இங்கே பாரு இங்கே பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் பார்க்கவே இல்லை அவனை. பாரு அப்படின்ற மாதிரி உங்களை அவனை பார்க்க வைக்கிறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. என் மேலே லவ் போயிடுச்சா என்ன, நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன்டி. அதே வயன் ஏன்னா இன்னும் அதே மாதிரி மேடை லவ் பண்ணிட்டுருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் அவன் கண்ணை பார்க்கவே முடியல, நீங்கள் அப்படியே ஃபேஸை திருப்பிடுறீங்க. அவன்
பார்த்து சொல்லு, என்ன இன்னும் லவ் பண்றியா இல்லையா? பண்றேன் அப்படின்ற மாதிரி அவனை டைட்டாக் பண்ணிக்கிறீங்க, அழுகிறீங்க. நீங்க இவ்வளோ திமிரு இருந்தா நான் விட்டு போனேன்னா என்னை விட்டு இருப்பல்ல, நீ அவ்வளோ பேசுன, நீ பேசாதடா அப்படின்ற மாதிரி நீங்க அவனை அடிக்கிறீங்க, ஹக் பண்ணிக்கிட்டே முதுவெல்லாம் அடிக்கிறீங்க அவனை. சரி 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 நான் பேசல, லவ் யூ டி, லவ் யூ, ஐ ஹேட் யூ. நீ என்ன என் கூட பேசவே பேசாத. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா நீ இல்லாம. அதுவும் இந்த 2 பேபிஸும் அசல் உன்ன மாதிரி என்னை எவ்வளோ எல்லாம் கஷ்டப்படுத்தினாலே உங்களை பேசவே மாட்டேன்டா. ஐ ஹேட் யூ அப்படின்ற மாதிரி நீங்க அவனை அடிச்சுட்டே இருக்கீங்க, ஹக் பண்ணிக்கிட்டே. சரி ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி அவனை சொல்லிட்டே இருக்கான். பேசாத அப்படின்ற மாதிரி அவனை அடிச்சுட்டே இருக்கீங்க. அவன் சரி பேசல அப்படின்ற மாதிரி ஹக் பண்ணிட்டே இருக்கான், டைட் ஹக் பண்றான். நீங்க ஐ ஹேட் யூ அப்படின்ற மாதிரி அழுதுட்டே சொல்றீங்க. இப்போ அடிக்கிறத நிறுத்திட்டீங்க. அவன் ஹக் பிரேக் பண்ணிட்டு ரியலி ஐ ஹேட் யூ அப்படின்ற மாதிரி கத்தி சொல்றீங்க. ஓ ஐ லவ் யூ டூ அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். போ அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. எங்க போறது அப்படின்ற மாதிரி. ஆமா உங்க ஃபோர்ஹெட், நோஸ், ஐஸ்ன்னு, லிப்ஸ் அப்படியே உங்க ஃபேஸ் ஃபுல்லா கிஸ் பண்றான். போ அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு மூஞ்சி ஒரு மாதிரி கியூட்டா வச்சுக்கிட்டே சொல்றீங்க. அவன் உங்க லிப்ஸ்ல ஸ்ட்ராங்கா கிஸ் பண்றான், நீங்களும் பேக் கிஸ் பண்றீங்க. இப்போ நெக்கெல்லாம் கிஸ் பண்றான், உங்க ட்ரெஸ் எல்லாம் அப்படியே பறக்குது அங்கங்க. இப்போ அப்படியே உங்க பாடி ஃபுல்லா கிஸ் பண்றான். நல்லா புசுன்னு ஆயிட்டு. அன்னைக்கு சரி போதையில பண்ணனா அப்போ கூட இப்படி இல்லை, இப்போ செம்மையா இருக்கு தெரியுமா. ஐயோ பொண்டாட்டி அழகாயிட்டடி அப்படின்ற மாதிரி அவன் கிஸ் பண்ணிட்டே இருக்கான். பேசாத அப்படின்ற மாதிரி நீங்க மோஸ்ட்லி சொல்லி சரி இதெல்லாம் பண்றேன் விடு அப்படின்னுட்டு அவன் இப்போ வந்துட்டு அவனோட ட்ரெஸ்ஸும் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு உங்க லெக்ஸ்க்கு நடுவாலே வந்துட்டு திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஏன்டி பயமா இருக்கு? இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருக்கோம், ஆனால் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. எனக்கும் 5 இயர்ஸ் ஆச்சு. நியூ ஸ்டார்ட் பண்ணலாம். லவ் யூ டி. வலிக்குதுரா பொறுமையா அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே சொல்றீங்க. லவ் யூ அப்படின்ற மாதிரி அவனும் பண்ணிட்டே இருக்கான். கண்டினியூ. இதோட போதும்னு நினைக்கிறேன். ஓகே ஹாப்பி என்டிங். ஓகே நினைக்கிறேன். ஓகே பாய்.